செஃப் இந்தாங்க செஃப் வீடியோ எடுத்து கொடுங்க. ரெடியா? டக்குன்னு எடுங்க, கரெக்டாக அங்கே வச்சுக்கோங்க. என்ன பண்ற? இல்லை நீங்கள் சீ ஃபுட் சமைக்க போறீங்கன்னு மக்களுக்கு ஒரு லீட் கொடுக்கலான் இருந்தேன். இந்த சர்க்கஸ் எல்லாம் இந்த மீன் கண்ணின்னு ஒரு வேஷம் போடுவாங்களே, பாத்துக்கிறியா? ஆமா, மெர்மைடு. அப்படியா இருக்கேன்? அவ்வளோ கியூட்டாவா இருக்கேன்? கியூட்டா இல்ல, அது உள்ள வந்து ஒரு டம்மிக்கு ஒரு வால் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ பண்ணி நிக்கிறேன். செஃப் நான் துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படியே கடல் ஆடுது, ஃபோர்ஸா போறேன் ஆலை. துடுப்பு அப்படியே இடுப்புல துடுப்பு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆளப்பாரு. லீடு கொடுக்கறதுனா ஒழுங்கா கொடுக்கணும், சரியா? இல்லைன்னா கொடுக்க கூடாது. ஓகே சரி, நீங்களே கொடுங்க பார்க்கலாம் எப்படி அழகான ஒரு இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். லீட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மக்களை நம்ம ஷோவுக்கு வெல்கம் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ வணக்கம் ஜெயா வியூவர்ஸ். நாம வார கைமணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, இது வரைக்கும் கேட்காத, செய்யாத, பார்க்காத சூப்பரான ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன். வாரம் இப்படி தானே செஃப் இன்ட்ரோ கொடுக்குறீங்க. நான் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம், துடுப்புலாம் போட்டேனே. நீ துடுப்பு போட்டது போதும். ஸோ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஆடியன்ஸ் போகிறதுக்குள்ள சமையல் ஆரம்பிச்சிருவோமா? ஓகே டன். ஸோ நாம் இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபிக்கு நம்ம 2 ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு முதல்ல அங்கே ஒரு வானல் வச்சுதானே எங்க ஏன்ட்ட தான் இருக்கு. இது ஒரு பொழப்பு உனக்கு. இப்போ பார்த்தாலும் எடுத்து உளி வச்சுக்கிட்டு ஏதோ வேலை செய்கிற மாதிரியே நடிக்கிறது. இந்தாங்க, எந்த வானல்ல வேணும்? எந்த வானல்ல வேணும்? எந்த வானல் வேணும்? எந்த வானல் வேணும்? ஸோ இது பார்த்துருக்கியா நீனு? பார்த்துருக்கேன். என்னது இது? இது அந்த ஐஸ் ஆப்பிள் மாதிரி இருக்கு. இது வந்து ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. ஆக்டோபஸ் தானா? ஆமா, எடுத்து பார்க்கலாமா? கிட்டத்தட்ட ஆக்டோபஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம், பட் நாட் an ஆக்டோபஸ். ஓகே. இது பேரு கடம்பா. கடம்பா, கனவான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வச்சு யோசிக்கிற டிஷ் என்னவா இருக்குன்னா, ஒரு தொக்கு வைப்பாங்க மேக்ஸிமம், இல்லை சில பேர் வீட்டில் குழம்பு வைப்பாங்க. ஸோ ப்ரிடாமினண்ட்டாக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கனவானா ட்ரையாக எறா தொக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதாவது தட் இதில் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு லைக் திங்கிங் இருக்குது எல்லாருக்கிட்டையும். அதை இன்றைக்கி உடைக்கிறோம். சூப்பர், செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்குவிட் மசாலா, அதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். செஃப் இவருக்கு ஒரு கால் தான் இருக்கு, மீதி கால்லாம் எங்க? ஆனா உங்க நக்கல் நையாண்டிக்கலாம் எனக்கு டைம் இல்ல, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன், நான் கிளம்பணும். எனக்கு ஒரு கால் சக்தி இருந்ததுன்னா உனக்கு இருக்க 2 காலையும் பிடிங்கி போட்டு ஒன்னையும் ஆக்டோபஸ் ஆகி கடலில் அனுப்பி விட்டுருவேன். இப்போ இது உண்மையிலேயே ஆக்டோபஸ் தானா? பேபி ஆக்டோபஸ் மாதிரி நினச்சிக்கலாம், பட் ஆக்டோபஸ் வந்து இதை விட ரொம்ப பெருசாக இருக்கும், ஜைஜான்டிக்காக இருக்கும். இது ஒரு பேபி ஆக்டோபஸ் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பேர் சொன்னேன்? கனவா, கடம்பா. கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? நீ எதுவும் சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. ஸ்பேச்சுலா எடு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செட்டிநாடு ஸ்குவிட் மசாலாவுக்கு தேவையான பொருளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே. கையில் இது பண்ணுறதுக்கு எதுக்கு ஸ்பேச்சுலா கேட்டிங்க? இப்போ என் இஷ்டமா? நீ சும்மா இருக்கல, உன்னை வேலை வாங்க சொல்லி டேரக்டர் சார் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. வேறு ஏதாவது சொல்லுறியா? சொல்லு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அது கூட 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்க பார்த்து இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா இதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2 துண்டு. என்னது இது? சொல்லு. காட்டுங்க. இது என்ன புதுசாக ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? முன்னாடி இந்த துடுப்புலாம் போட்டு அப்படியே ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார் அனீஸ். சொல்லு. ஸ்டார் அனீஸ். ஆனா அது ஸ்டார்ல தானே நம்ம ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் 2 உடச்சி போட்டிருக்கோம். ஏமாத்திட்டீங்க என்ன? நீ ஒரு ஆள் ஒன்று வேறு ஏமாத்துறாங்க. ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை. ஓகே. கொஞ்சமாக கல்பாசி. ஒரு அரை பீஸ் மராட்டி முக்கு. ஒரு ஏலக்காய். இவ்வளோதான் ஹோல் கரம் மசாலா. இதை நீங்கள் இப்படி காட்டி கேட்டிருக்கணும். நீங்கள் வேணும்னே இதுக்குள்ளே இருக்க சீடெல்லாம் இப்படி ஏதோ காட்டிட்டீங்க என்னைய. ஏதோ ஒன்றுமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கணுமா இல்லையா? சரி, நாம் இப்போ முதல்ல ஒரு 10 பல்லு சின்ன பூண்டை சேர்த்த மாதிரி இப்போ வந்து ஒரு 5 பல்லு வெங்காயம் சேர்க்க போகிறோமா? மாற்றி சொல்லிட்டேன். 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்த மாதிரி ஒரு 5 பல்லு பூண்டு. இதுக்கு மட்டும் கூடாத கோழிங்கிற மாதிரி நீ நேரம் திருத்திருக்கணும். அப்போ தான் நீ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக குட்டுன்னு நினச்சிருப்பேன். நீங்கள் அசியப்பட்டுறக்கூடாதான் லீடு எடுத்து கொடுத்தேன். லீடு எடுத்து கொடுத்தது ரொம்ப நக்கல் தெரியுது அதில். இல்லை செஃப், வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ரொம்ப ஆயிடுச்சு. என்ன கோல்டன் ப்ரௌன் ரொம்ப ஆயிடுச்சு இருக்கிற? கருகி போச்சு. ஸோ இப்போ
கொஞ்சமாக தேங்காய், ஒரு 20 பல் தேங்காய். 20 பல் தேங்காயில் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டான இலை தேங்காவாக இல்லாமல் கொஞ்சம் முத்தலான தேங்காய். இந்த ஷெல்லை பார்த்தீங்கன்னாலே தெரியும், டார்க் கலர் இருந்ததுன்னா அது நல்லா வந்து ஒரு முத்தலான தேங்காய். அதில் தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். இளம் தேங்காயில் வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை. ஸோ இப்போ இந்த மசாலாவை நீ என்ன பண்ணுற, அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிற. ஓகேவா? இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை பேஸாக வச்சு நம்ம இந்த செட்டிநாடு சிக்கனை செய்ய போகிறோம். அப்போ இது சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருப்பல. சிக்கன்னு சொல்கிறேன். ஓ சாரி செஃப், நான் மெய் மறந்து உங்களை ரசிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஷர்ட் நல்லா இருக்கு உங்களுக்கு. என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. அவரு மறக்க மாட்டேங்கிறாரு. என்ன டிஷ் பேர் சொன்னா அதை சொல்லு. கனவா கடம்பா. கனவா கடம்பா அது இல்லை, அதுக்கு அடுத்து ஒரு டிஷ் பேர் சொன்னால அதை சொல்லு. ஐயோ ஆமா ஏதோ சொன்னீங்க தானே. சரி கொடுங்க, அரைச்சிட்டு வந்துடுறேன் சூடு ஆறதுக்குள்ள. செட்டிநாடு கனவா கடம்பா. இப்படி அப்படியே பெரிய இவங்க இளையராஜா தக்கச்சு அப்படியே போய் மியூசிக் போடுற மாதிரி போட்டு இருப்பாங்க ஏர்ல. செட்டிநாடு கனவா, சூப்பர் செட்டிநாடு கனவா. நீயே போட்ட சூப்பர். ஆமா சூப்பர். கொடுங்க. ஓகே கோ. இப்படியே எடுத்துட்டு போவா? ஆமா, போய் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வா. அது வரைக்கும் உள்ள வராத, ஓடி போயிடு. சரி அதுக்குள்ள சமைச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஒரு மசாலாவை ரெடி பண்ணி நம்மளுடைய ஸ்குவிட்டில் போட போகிறோம். நார்மலாக வந்து 65 மசாலா சீ ஃபுட்டுக்கு மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரானுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து போன்லெஸ் ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்குவிட் எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது 65ல். அது 65 நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸ்குவிட்டை ட்ரையாக சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்குவிட் 65 அதுக்கு மசாலா போட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த கடம்புல இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் டியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். தலைப்பகுதி, அதுக்கப்புறம் வந்து டவுனில் இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம அந்த செட்டிநாடு ஸ்குவிட்டுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ அந்த ரிங்ஸை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுற டெக்னிக் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். பேட்டர் தின்னாலனா அந்த மாவு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது. அதிகமான ஆயில் போட்டு ஸ்குவிட்டை போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது ரெண்டுமே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். கொஞ்சமாக தேவையான அளவு லெமன் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்குவிட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரை மசாலாவை போடணும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு விழுது நார்மலாக நீங்கள் மசாலாலாம் சேர்த்து இது பண்ண பார்த்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனாலும் சில இடத்துல வந்து போய் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் மேரினேஷன் மாதிரி. நம்ம சேர்த்தது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ், உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் மஞ்சத்தூள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான நெக்ஸ்ட் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சில்லி பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு ஹோல் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள். எந்த அளவுக்கு நீங்கள் கரம் மசாலா சேர்த்திங்களோ அதே அளவுக்கு பெப்பர் பவுடர். இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான லைக் ஃப்ளார்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம கடலை மாவு, சோள மாவு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மசாலா நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இந்த தண்ணி வந்து நல்லா அந்த மசாலாவை தின் பண்ணி அந்த ஸ்குவிட்டில் கடம்பால் எல்லா சைட்லேயும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மாவுகளை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 மாவு தான் இதுக்கு தேவையானது. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான மாவுலேருந்து கம்மியான மாவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கடலை மாவு, இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். ரைஸ் ஃப்ளார் ஒரு 3/4 ஸ்பூன், 1.5க்கு அப்படியே ஹாஃப். எந்த அளவுக்கு நீங்கள் ரைஸ் ஃப்ளார் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரேஷியோ. ஸோ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ண பார்த்து தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் செட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் சைடில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்குவிட் 65 மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு சைடில் வச்சுருவோம். நம்ம அப்ரெண்டிஸ் வந்து ஷாக் ஆகணும், என்ன வர்றதுக்குள்ளே ஒரு டிஷ் முடிஞ்சான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த செட்டிநாடு ஸ்குவிட் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். என்னம்மா நாளைக்கு தான் வருவேன்னு நினச்சேன், வந்துட்டுக்கிற பரவாயில்ல.
நான் போனோட பின்னாடி அவதூறு பரப்புறதே உங்க வேலையா ஆமா மக்கள் ஆமா கிட்ட? இந்த எலெக்ஷன் டைம்ல எனக்கு தான் வேலை வேலை இல்லைல்ல. எங்க அங்க வச்சிருந்த இன்னொரு குண்டாவை காணோம். அது அங்க பாரு, என்ன பண்ணி முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான். எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியும், நான் தான் செஞ்சு முடிச்சேன். நான் வீட்ல இந்த கனவாக்கம்ஸ் கடம்பாலாம் வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன் சமைக்க. இப்ப மக்கள் ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லுங்கிறாங்க, இந்த பொண்ணு இரிட்டேட் பண்றா, அவ இல்லாம சமைங்கன்னு. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. அதுல ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கனால அமைதியா இருந்துக்கிறேன். என்னடி சொல்ற? உனக்கு புரிஞ்சா சரிதாம்மா. சரி, இதை எப்படி பண்ணீங்க மேரினேஷன் சொல்லுங்க, சொல்ல ஒரு மாட்டேன், ரீகேப் போடுங்க. நான் போட்டேன் ஆல்ரெடி மக்களுக்கு, உனக்கு கிடையாது. நானே இன்னைக்கு வந்து இவரை சொல்லு. ஒன்றும் இல்லை, சமைங்க. அடுத்த டிஷ்ஷாவது நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிறேன். இதில் என்ன, இது பார்க்க எப்படி இருக்குது? மஞ்சத்தூள் போட்டிருப்பீங்க, ஏதாவது மிளகாத்தூள், அப்புறம் ஏதாவது பொடி போட்டு கலக்கியிருப்பீங்க. கரெக்டா? அதான் நீ சொல்லிட்டியே. அதானா? இல்லை அதான் நீ சொல்லிட்டு அதுதான் ரெசிபின்னு நினச்சிக்கிட்டே நீ இருக்கணும். ஓகே ஓகே. வீட்டில் போய் ஸ்குவிட்டு செய், முடிஞ்சால் நிறைய பெரிய கடாயில் எண்ணெயை ஊற்றி செய், வெடிக்கும், மூஞ்சில் தெரியும். வெடிக்குமா? நிஜமாவா? ஆமாம். அப்புறம் எப்படி செய்ய போறீங்க இப்படிங்க? அது நான் எப்படி செய்ய போகிறேன்றது மக்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்கள் எண்ணெய் ஊற்ற சொல்லிட்டு எண்ணெய் நிற்க வைக்கலாம் தானே பார்த்தீங்க? ஆமாம். ஆல்ரெடி வெடிச்சு போன மூஞ்சி மாதிரி தான் இருக்கே மூஞ்சி. அப்படியா? ஆமாம். இப்போ இன்னைக்கு என்ன ஒரே அதிசயமாக இருக்குது, உண்மைக்கு மேலே உண்மையை ஒத்துனுங்கிற. என்னன்னு தெரியலையே, அரைக்க போன இடத்துல ஏதோ ஆயிடுச்சு போல எனக்கு. ஏதாவது போதி மரத்துக்கு புத்தகம் உட்காந்த மாதிரி நீ ஏதாவது மிக்ஸி கடியில் உட்காந்து வந்தியா என்ன? இல்லை நான் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பார்த்து அரைப்பேன். அரைக்கிறது என்னமோ அந்த அக்கா, ஒரு நாள் அந்த அக்காவை ஷோவில் காட்டுறேன். செஃப், வெயில் அதிகமாயிடுச்சா? ஆமாம். ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ வேர்த்து விறுவிறுக்க சமையல் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஹார்ட் பர்சன் யூனோ. டேய், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. ஓ ஜென்சி கிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓஹோன்னு கத்தார. சரி, சட்டி எடு சீக்கிரம் சட்டி எடு. இந்த சட்டியா? இப்போ என்ன செட்டிநாடு கடம்பா கோயிங்கா ப்ராசஸ்? எஸ். ஓகே. செட்டிநாடு கடம்பா 2 வெர்ஷனில் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் சில்லி, கொரியாண்டர் இதெல்லாமும் நம்ம வந்து அந்த பேஸ்டோடையே வறுத்து அரைச்சி எடுத்துக்க முடியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதில் ரா ஃப்ளேவர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், எஸ்பெஷலி இந்த மல்லி. அதனால் நம்ம இப்போ பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். பட் ஹேவன் சேட் தட், ஃபஸ்ட் அந்த சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் டெம்பரிங்கில் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம மசாலாவில் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஓகே. என்ன ஓகே? டெக்னிக்கலாக நிறைய வேர்ட்ஸ் பேசுகிறீங்க. நானும் வீட்டில் அந்த மாதிரி போய் பேசுகிறேன், எங்கள் அம்மா தப்பாக பேசாத போன்றாங்க. எதனால? ஏன்னா நீ உளறி இருப்ப. எத்தனை மணிக்கு பேசுனேன்னு சொல்லு. அதெல்லாம் இப்போ எதுக்கு? சமைங்க. நீ தானமா சொன்ன உனக்கு ஏற்ற மாதிரி டிஷ் வேணும், தான் உனக்கு ஏற்ற மாதிரி தான் டிஷ் பண்ணியிருக்கேன். என்ன டிஷ்? கரெக்டாக சாப்பிட்றதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி. நீங்கள் இத்தனை மிளகா, பச்சை மிளகா வரைக்கிறப்ப பார்த்தா எனக்கு காலையில் ஏதோ பேதி போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. உனக்கு செய்யல, என் மக்களுக்கு செய்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நீ வந்து ஒப்புக்கு சப்பானி. நான் மக்களில் ஒருத்தர் இல்லையா? சீட்டு கட்டில் வந்து ஒரு ஜோக்கர் இருக்க மாதிரி நீ ஒரு ஜோக்கர். செஃப், அந்த ஜோக்கரை வச்சு தான் நீங்கள் சீட்டு கட்டை வின் பண்ண முடியும். அந்த ஞாபகம் இருக்கட்டும். இப்போ இப்படி வச்சுக்கோ, சீட்டு கட்டு போகிறதுக்கு கிளாத்து போடுவாங்களே, அந்த கிளாத்து மாதிரி நீ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்லு. அந்த கிளாத்து சில பேத்துக்கு அவசியப்படும். என்னது? எதுக்கு? சீட்டு கட்டு கிளாத்து ஒழிச்சு வைக்கிறதுக்கா, திட்டுதலை பண்ணுறதுக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்ஷை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களை அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம். ஓகே, சூப்பர். நல்ல சூப்பரா பண்ணிருக்கீங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. என் அப்ரெண்டிஸ் தான் எதுவும் பண்றது இல்ல, நான் அது பண்ணுவேன். சரி இருங்க, நான் பண்றேன். இப்ப வேணாம் நீ இப்ப எடுத்தது வர தூக்கி இப்படி அவ்வளவு தைரியம் வந்துச்சு அவனுக்கு. அங்க போயிட்டு இப்படி நான் வருவேன், இப்ப நான் வச்ச மாதிரி அப்படியே காட்ட சொல்லிடுவேன். லூஸா இருப்பானோ. இப்போ வந்து நம்ம செட்டிநாடு கடம்பா இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிரியாணி இலையை சேர்த்துக்கிறோம். ஓகே. கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறோம். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போறீங்க நினச்சேன். வரமிளகாய் எங்கே வரலன்னு கேட்கக்கூடாது, இதுதான் அந்த காமெண்ட்லாம் வீட்லேயே வச்சுட்டு வந்து. சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் நான் கொடுக்க போகிறேன். நீ எனக்கு டாஸ்க்கு? ஆமாம், இது குக்கிங்கில் இல்லை. ஒரு நிமிஷம். சரி. ஸோ கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பிக் ஆனியன்ஸ் இப்போ போடுறோம் நம்ம. நீ ஒன்று நாம் ஒன்று பண்ணுவோமா? அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் தெரியுமா? என்ன ஸ்லாங் சொல்லு. ஏனுங்க நீ என்ன கண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு ஃபுல்லாக நீ அப்படி தான் பேசுகிற. யூ கேன் டூ இட். அப்பெல்லாம் முடியாது. இதை கேள்வி கேட்குறேன், நீ அந்த ஸ்லாங்கில் கேளு. கொடுத்த டாஸ்க் நீங்கள் பண்ணீங்கன்னா தான். சரி சொல்லு. இப்போ நம்ம வந்து போட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படி ஒரு அலை வருது. அப்ப எப்படி நீங்க வந்து சர்வை பண்ணுவீங்க? இந்த சட்டியோட எப்படி சர்வை பண்ணுவீங்க? ஒருத்தவங்க கூட இருக்கவங்கள கோத்து விட்டு சர்வை பண்ணது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க தோல் மேல காலை வச்சு அவங்களை அப்பிக்க விட்டு நான் மேலே போயிடுவேன். புரியுதா?
இது எவ்வளவு பெரிய ஒரு வன்ம செயல்னு தெரியுது எனக்கு இப்ப. ஐயோ மக்கள் வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு கமெண்ட்ல போட பார்த்து உனக்கு தெரியும். அம்மா இந்த தொல்லை விழுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நீ கமெண்ட் நம்பவே செக்ஷனை க்ளோஸ் மாட்ட. பண்ணிடலாம். இந்த சோஷியல் மீடியால எனக்கு தனியா இன்பாக்ஸ்ல வந்து அப்படியா? ஏங்க அந்த பொண்ணை வேற கூட வச்சு சமைக்கிறீங்க, நல்லா ஏன் நல்லா தானே பண்றாங்க, ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்குதுங்க. நீங்க நினைச்சு எனக்கும் நிறைய பேர் அதை பண்ணிருந்தாங்க. அப்படியா? நம்ம இந்த கமெண்ட் பாக்ஸ கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நம்ம. நான் சொல்றது எனக்கே வந்து இப்படி ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. என்னைய கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க உங்களும் ஒத்து சொன்னா. ஓகே சொல்லு. ஸோ யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க, தயவு பண்ணி ஷோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்குவிட்டுக்கான மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஸ்குவிட்டோட குக் பண்ண பார்த்து மீதி இது பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ண போகிறோம். செஃப் என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரு குட் என்கொயரி பண்ணாங்க செஃப். என்ன என்கொயரிமா? உன்னால செஃப் வந்து ஒரு சில விஷயத்துல மாறி இருக்காரு அப்படின்னு. ஓ, என்னவா இருக்கும்னு நீங்க யோசிங்க. சத்தியமா ஒன்றும் இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து வாரம் மக்கள் கிட்ட பதிவு பண்ற ஒரு கருத்து. நான் மாறிருக்கணும். ஆமா, ஒன்றை தானே மாற்றணும்னு நினச்சிருக்கேன். நான் ஏன் இப்போ நீங்க அந்த மாறணும்? விஷயத்தை யூஸ் பண்ண போறீங்க. என்ன கம்மியாக யூஸ் பண்ணுறதா சொல்லு. ஸ்பூன் வந்து மாத்திட்டாரு செஃப். பெரிய ஒரு கரண்டில இருந்து சின்ன கரண்டிக்கு மாறிட்டாரு. ஸ்பூன் இல்ல, அது என்னன்னு சொல்லு. ஸ்பூன் மாற மாட்டல, வருத்த மாட்டல, திருந்த மாட்டலன்ற மாதிரி நீ இந்த லாங்குவேஜை ஒழுங்கா பேச கத்துக்கோ. முதல்ல ஒழுங்கா தான் பேச. செஃப் நாங்க படிச்சது ஸ்கூல், நாங்க பிலோ இதுல வந்து ஸ்கூல்லாம் பிரச்சனை இல்ல. உனக்கு முகத்துலயும் உடம்புலயும் ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்றல, அதுதான் இங்க பிரச்சனை. ஓன்றியே அது எனக்கு பிடிக்கல. ஓகேவா? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எப்படியாவது ஒரு இங்கிலீஷ்காரவங்களா ஆயிரணும், இங்கிலீஷ்காரவங்கள மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகணும்னு ஆசை. அதனால அந்த பாடி லாங்குவேஜ் சாவறதுக்குள்ள ஒரு ஆங்கில வேண்டிய நாயாவா சாவணும்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்டா இருக்கலாம். ஸோ அப்ப பிளான் இருக்கு. சரி, இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்து எங்கேம்மா அது? இந்தாங்க செஃப். வெரி குட். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த பேஸ்ட் அரைக்க பார்த்து அதுலேயுமே வந்து நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி, பிடி சில்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் அதை பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில்லி பவுடர். செஃப் நம்ம வந்து இது மல்லி போட்டால் தானே ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக வரும். ஃப்ரேக்ரன்ஸா? சில்லி நீங்கள் போட்டால் வராதுல்ல. ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு யாருமா? அரோமா. என்னம்மா அரோமா? சில்லி போட்டு அரைச்சிருக்கலாம்ல, மல்லியை மட்டும் தூளா போட்டிருக்கலாம்ல. ஸோ இதுக்கு தேவையான மல்லி பவுடர். அதனால தான் நம்ம அதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பைசினஸ் இருக்கட்டும்னு சொல்லி. ஓகே, ஒரு சிட்டிகை அளவுக்கு குழம்புத்தூள். இப்போ இந்த நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்குவிட்டையும் எடுத்து இதில் இறக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுண்டை விட்டுட்டு சைட் பை சைடு இதுக்கு தேவையான 65 ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். செஃப் இதில் என்ன 2 விதமான இது போட்டிருக்கீங்க? ஸோ யா, கடம்பா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. கடம்பா க்ளீன் பண்ண பார்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம். தலையில் வந்து அதுக்கான பல் இருக்கும், ஒரே ஒரு பல் இருக்கும், அதை எடுத்துடணும். அதே மாதிரி அந்த டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூப் எடுக்க பார்த்து அது உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் இங்க் மாதிரி இருக்கும், அது கலங்காமல் எடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இங்க் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் பிங்க் கலரில் இருக்கும் ஸ்கின், அதை நல்லா உரிச்சிட்டோன்னா நம்மளுடைய கடமை இப்படி தான் இருக்கும். அந்த டியூபை வந்து இந்த மாதிரி ரவுண்டல்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஹெட் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஹெட்டை தூக்கி போட்டுறாங்க, ஹெட்டில் தான் டேஸ்ட்டே, மறந்துடாதீங்க. எது இதில் ஹெட்டு? இதான் ஹெட்டு. கொடுங்க நான் பார்க்குறேன். இதுக்குள்ளே தான் பல்லு. எப்படி இது எப்படி? அதெல்லாம் பிடிக்க மாட்டேன். கிடையாது. சரி பார்க்குறேன். இது எனக்கு இது பிடிக்கல, மேலே பிடிச்சிக்கிறேன். இதை பிடிமா, அப்போ தான் காட்ட முடியும். அப்போ பாரு, இது தலை, அது தோ இங்கே இருக்கும் பல்லு, புரியுதா? ஸோ இதில் வந்து இப்போ தண்ணி நீங்கள் சேர்க்கக்கூடாது. அது முதல்ல நீங்கள் கடமா போட்டு குக் ஆகி அதில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் வரும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். வாவ், நல்லா சுருண்டு பிறண்டு வருது பாருங்கள். போட்டோன்னே அது மாறுது பாருங்களேன். சில பேர் எவ்வளோ வாட்டி போட்டாலும் மாற மாட்டாங்க அந்த ஷோவில் கற்றுக்க சொல்லி. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், போட்டோடனே தன்னை வருத்தி அந்த டிஷ்ஷை வந்து அழகாக்கிடுது. இது குக்கிங் டைம் எவ்வளோ நிமிஷம் செஃப்? ஸ்குவிட் வந்து ஒரு மேக்ஸிமம் 6 மினிட்ஸ் போதும். ஓகே, அவ்வளோதான். ஆனால் வந்து நீங்கள் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணலாம். அண்ட் ஃப்ரைலாம் பண்ண பார்த்தா அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஓகே.
அப்போ வார வாரம் ஸ்குட்டு வாங்கிடலாம் போலயே. குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த Prawn தான் cooking சாகசம் time பண்ணி என் கம்மியா மேலே இருக்கு. போட பிளான் பண்ணிட்டீங்க. எஸ், தெரிஞ்சிருச்சு. கிவ் மீ தட் பேன். ஓகே செஃப் நிஜமாக துடிக்கிறீங்க, வாங்க இங்கே பாருங்க. மிக்ஸ் பண்ண மாத. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம முன்னாடியே வந்து ஒரு மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஸ்குவிட்டுக்கு, அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பேனை வச்சுருக்கோம், அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுல தான் அது இம்பார்ட்டன்ட் டெக்னிக் இருக்குது. அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. இந்த 65ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்கேஸ் இந்த மசாலா வந்து கரெக்டாக கோட் ஆகலை, கொஞ்சம் திக்காக இருக்குன்னா ஸ்குவிட் வந்து வெடிக்கும். வெடிக்க பார்த்து அந்த ஆயில் வந்து உங்கள் மேலே படுறதுக்கு ஒரு பெரிய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரிஸ்க்ன்றதுனால தான் ஸ்குவிட்டை ஃப்ரை பண்ண பார்த்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பேன், நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் நம்ம ஸ்குவிட் முழுகிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் வைங்க, கரெக்டாக இருக்கும். அதிகமான எண்ணெய் வைக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ண பார்த்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் வராது. ஸோ ஸ்லோவாக அந்த பேனில் பட்டு குக் ஆகுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், திருப்பி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்குவிட் 65 பண்ண பார்த்து மட்டும் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மேரினேஷன் எப்படி இருக்கணும்னா, அதாவது அந்த மசாலா இருக்கு இல்லையா 65 மசாலா, சிக்கனுக்குலாம் நம்ம ட்ரையாக போட்டு எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கணும். இதில் வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கணும் நீங்கள். அது ஒரு கோட்டிங் கன்சிஸ்டன்சி இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அது இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி போடுறதுக்கு முன்னாடியும் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அதை எடுத்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்குவிட் ஃபஸ்ட்டு ஒரு பீஸை போட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம போடணும். நிறைய வாட்டி ஸ்குவிட் வந்து ஒட்டிக்கிட்டு வரும். அது அந்த டைமிங்கில் நம்ம பிரிச்சும் விடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸை மட்டும் எடுத்து அப்படி போடுங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் போட பார்த்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் 3 தான். இன்கேஸ் வெடிக்குதுன்னு பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் போட்ட ஸ்குவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வரல, ஒட்டிக்கிட்டு இருக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்குவிட் போட பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். செஃப் போது எடுங்க, சூப்பராக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாமே ஆப்டாக இருக்குது. ஸோ அந்த கலர் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஆனால் அவுட்ரு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக. ப்ளஸ் இது வந்து ஒரு மேஜிக்கல் டிஷ்ஷாகவே தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்குவிட் பர்ஃபெக்டாக இருக்குது. வேணும்னா கொஞ்சோண்டு ஃப்ளார் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். அது வந்து வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. நம்ம இது மொல்லமாக போட்டு எடுத்துக்கலாம். இதை வேணால் ஒருத்தக்கிட்ட கொடுத்து வேணால் போட சொல்லலாம். நான் உங்கள் டியூஷனுக்கே வரமாட்டேன், நாளையிலேருந்து என்ன விட்டுருங்க. செஃப் இது எவ்வளோ செஃப் காசு ஆகும் இந்த சிக்கன் வாங்க? சிக்கனா இது வாங்க எவ்வளோ காசு ஆகும்? இப்போனா ஒரு 500 வரைக்கும் இருக்குது கேஜி. எங்கள் அம்மாவுக்கு நான் 2 மாதத்துக்கு செலவு காசே அவ்வளோதான் கொடுப்பேன். அம்மா ஆன்லைனில் டெய்லி லஞ்சுக்கு காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஆர்டர் மேலே ஆர்டராக போட்டு சாப்பிடுதுங்க. ஒரு 10 பேர் இன்னொரு அங்கே பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு என்னடான்னு கேட்டால் ரம்யா மேடம் இருக்காங்களா, யார் அந்த ரம்யா மேடம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு மட்டும் 500 தரலாம், பார்த்துக்கோங்க. அது எல்லாமே இவர் பண்ணுறது. என்னை பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இருக்கா? இம்பார்ட்டன்டான விஷயம் கொஞ்சம் வெடிக்குது பாருங்க. ஸோ கொஞ்சம் வெடிக்குதுன்னு பார்த்து நம்ம என்ன சேர்த்துக்கணும் சொல்லுங்கள். திருப்பி போட்டுக்கணும். என்ன சேர்க்கணும்னு சொன்னேன், ஃப்ளார். எஸ் செஃப் இது பாருங்களா, அப்படியே செட்டிநாட்டில் நிற்கிற மாதிரியே இருக்குது இது பார்க்குறப்ப. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க இந்த மாதிரி பெப்பர் பவுடர் மேலே ஆடி மலைச்சாரல் மாதிரி போட்டு விடணும். செஃப் ஒன்று சாப்பிட்டு காட்டுங்க செஃப். ரொம்ப ஆசைப்படுறதுனால ஒன்று இப்படி பண்ணு உடைங்க. என்னம்மா புதுசாக ஏதாவது சொல்லுங்கிறேன். வாவ், ஏய் சவுண்டு கேட்குது. நீங்கள் சாதிச்சிட்டீங்க. சேம் அதே ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடடடடடடடா, இங்கே பாருங்க, அற்புதமான ஸ்குவிட். சின்ன வயசுல கோயில்கிட்ட போறப்ப குட்டி முறுக்கு தருவாங்க, அந்த ஃபீல் ஆகுது எனக்கு. இளமைக்கு போயிட்டு வந்துட்டேன். நீ ஏன் இந்த ஷோவில் இருக்க எனக்கு ஃபீல் ஆகுது. சொல்லுமா இளமை திரும்புதே அப்படி இருக்கு செஃப். திரும்பும். நீங்க அந்த குட்டி முறுக்குலாம் சாப்பிட்ருக்கீங்களா சின்ன வயசுல? சரி, நல்லா வந்துருச்சுன்னு ஆணவத்தில் இருக்காரு. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இவரை வேலை செய்ய பார்த்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அடடடடடடா, மலைச்சாரல் மாதிரி அப்படி பெப்பரை போட்டு அப்படி. இது வந்து ஒரு ரசம் சாதம் இல்லை பழைய சோறு அப்படியே எடுத்து வச்சுட்டு அது கூட நம்ம தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுட்டு அப்படி ஒரு உருண்டை பிடிச்சி இந்த ஸ்குட்டை உள்ளே வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறதெல்லாம் நான் கடைசி அடடா பண்ணினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே தான் இதுவும்
அப்படியே சேம், ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு ரசம் சாதம் இல்லை பழைய சோறு, இது ரெண்டுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இவனும் செம்மையாக வந்துட்டான். இந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த டிஷ்ஷை காப்பாற்றி எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நேரம் நான் கை வலிக்கே மைசூர் பாக்கின்ற மாதிரி கிண்டிட்டு இருந்தேன். செஃப் எப்படி இந்த டெக்னிக்லாம்? வாவ், இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு பார்க்குறவங்க மிரண்டு போகிற மாதிரி வந்துருக்குறான் பாருங்க. மறந்துட்டேன் செஃப், சூப்பராக இருக்கு பாருங்க. ஓ மை காட், எத்தனை நாளாக தான் நாமளே ஸ்குவிட்டில் தொக்கு தொக்கு தொக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்குது. ப்ரான் தொக்கு, ஸ்குவிட்டு தொக்குலாம் அந்த காலம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா கடம்பா இல்லை கனவா, இதில் நம்ம பண்ண போகிற செட்டிநாடு ப்ளஸ் அதில் 65. இது ரெண்டுமே நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஸ்குவிட்டை வச்சு 2 டிஃப்ரெண்ட்டான டிஷ். எத்தனை வாட்டி தான் நம்ம தொக்கு இல்லைனா வந்து இறாவில் தொக்கு செஞ்சு போர் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் நீங்கள் டெஃபினட்டாக ஸ்குவிட்டில் ட்ரை பண்ணேன், எஸ்பெஷலி ஃபார் சீ ஃபுட் லவர்ஸ் அண்ட் கடம்பா லவர்ஸ். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன் அண்ட் ரம்யா. அங்கே வச்சுட்டு இங்கே பார்த்து சொல்லணும். சொல்லு. செஃப் சரவணன் அண்ட் ரம்யா. பாய்.